இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட காலை வேளையில் கர்த்தர் தேவ சந்நிதியில் நம்ம அனைவரையும் கூட்டி சேர்த்திருக்கிறார். In this even fine and blessed morning, in this fine occasion, the Lord has helped us to gather in this place. யோவான் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்களுக்கு நம்முடைய கவனத்தை கொண்டு வருவோம். Let us focus our attention to John the Gospel chapter 2 verses 1 to 3. மூன்றாம் நாளிலே கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே ஒரு கல்யாணம் நடந்தது. இயேசுவின் தாயும் அங்கே இருந்தாள். இயேசுவும் அவருடைய சீஷரும் அந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். திராட்சரசம் குறையப்பட்ட போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி, அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்றார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. எத்தனையோ விவாக ஆராதனைகளிலே நாம் கேட்டதான ஒரு வசனம். This is the verse which we often used to hear in many marriages. நாம் அதிக நேரங்களில் வேதத்திலே நாம் இந்த பகுதிகளை படித்திருக்கலாம். We happen to read this verse on many occasions in this. மறுபடியும் இந்த விவாகத்திலே நாம் இந்த வசனத்தை தியானிப்பது நலமாயிருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். I believe that even today if we meditate the word of God, it would be good for us. ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் சில காரியங்கள் முக்கியமாக அமைந்து விடுகிறது. There are certain important occasions in each and every man's life. சிலருடைய காரியங்களிலே வேலை கிடைப்பது வாழ்க்கையில முக்கியமாக அவர்கள் எண்ணுகிறார்கள். Some they count that they getting job is important as வாழ்க்கையிலே சில காரியங்கள் எதிர்பார்த்தது நடக்கும் பொழுது அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் அது முக்கிய நிகழ்ச்சியாக எடுக்கிறார்கள். What they expected when that would be fulfilled, they are counting that is the greatest thing in their life. அதுபோல ஆண்டவரும் கூட ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் சில முக்கியமான காரியங்களை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். In the same manner, the Lord has appointed or ordained certain important things in each and every man's life. தேவன் மனிதனை சிருஷ்டித்து வைத்த பொழுது அவனுக்கு ஏற்ற துணையையும் ஏற்படுத்த வேண்டும் என்கிற சிந்தை அவருடைய மனதில் இருந்ததை நாம் அறியலாம். We can understand the God the Father had a mind that when he created a man, he wanted to make a proper helpmeet for him. ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கையில முன்னேறும்படியாக அவனுக்கு ஒரு துணையை கர்த்தர் ஏற்படுத்துகிறார். God has ordained a helpmeet for each and every man to prosper in his life. ஏதேன் தோட்டத்தில் தேவன் மனிதனை தன்னுடைய சாயலின்படி தன்னுடைய ரூபத்தின்படி உருவாக்கி வைத்துவிட்டு அவனுக்கு ஏற்ற துணையை உண்டாக்குவேன் என்று சொல்லி அதை உண்டாக்கி கொடுக்கிறார். In the Garden of Eden, the Lord created Adam and saying that I will make a proper helpmeet for him. According to that saying, he made a சிருஷ்டிப்பின் வரலாறுல அது ஒரு முக்கியமான ஒரு பகுதி. In the history of creation, it is an important thing. எல்லாவற்றையும் வார்த்தையினால ஆண்டவர் உருவாக்குகிறார். God created everything by his word. மனிதனுக்காக சகலத்தையும் அவர் உருவாக்கிவிட்டு God created everything for mankind. கடைசியாக அவர் மனிதனையும் சிருஷ்டிக்கிறார். Finally he created man. ஒரு குறிக்கப்பட்ட காலத்துக்கு பின்பு அவனுக்கு ஏற்ற துணைக்காக அவனுக்குள்ளிருந்து ஒரு எலும்பை எடுத்து கர்த்தர் ஒரு மனுஷியை உருவாக்குகிறார். After a particular season, the Lord took a rib out of a man and he created a helpmeet for him. அன்றைக்கு நம்முடைய இப்படிப்பட்ட ஒரு விவாக ஆராதனை நடைபெறாவிட்டாலும் தேவதூதர்கள் கலந்து கொண்ட ஒரு அனுபவம் அங்கே இருந்திருக்கலாம். Though this sort of marriage would not have happened on that day, but angels of God would have participated in that marriage. பிரியமானவர்களே, ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்விலும் இந்த விவாகத்தை முக்கியப்படுத்துகிறோம். This marriage occasion is very important in each and every man. எல்லா மார்க்கமும் விவாக ஆராதனை என்பதை மிகவும் முக்கியப்படுத்துகிறார்கள். All religions are giving importance to the marriage occasion. ஓடி போகிறவர்கள் கூட எங்கேயாவது போய் விவாகத்தை பண்ணிவிட வேண்டும் என்ற ஒரு முக்கியத்தை அதற்கு செலுத்துகிறார்கள். Suppose if they want to go as a vagabond, they are trying to go and marry. எப்படியாவது போய் அதை ஒரு நிரூபிச்சு விட வேண்டும், சாதித்து விட வேண்டும் என்கிற ஒரு கணக்கில் அதை செயல்படுத்துவதை நாம் பூமியில பார்க்கலாம். Such fugitives and vagabonds, they are trying to their best efforts to go and marry. ஆனால் தேவனுடைய பார்வையில விவாகம் என்பது ஒரு கனமுள்ள ஒரு பார்வையாக வேதம் ஒத்துக்கொள்கிறார். But marriage is honorable, it is in the sight of God. ஏனென்றால் மனிதனுடைய வாழ்க்கையில அவனுக்கு ஒரு துணையை கொடுத்து அவனுடைய வாழ்வை சிறப்பாக மாற்றி அவனை ஒரு குடும்பமாக பழுகி பெருகும்படியாக தேவன் எதிர்பார்க்கிறார். Because God ordained a man a proper helpmeet for him, and he wanted to create a good family life and he wanted to prosper in his life. ஆனால் தேவன் எதிர்பார்க்கிற விவாக வாழ்க்கை எத்தனை பேருக்கு அமைந்தது என்று நாம் சொல்ல முடியுமா? But can we say that each and everyone will have a arranged marriage life? இங்கே இருக்கிற அநேகர் விவாகமானவர்கள் தான். Many would have been married here. இன்னும் ஒரு சிலர் அதை எதிர்நோக்கி இருக்கலாம். Many would have not been married. ஆனால் வேதத்தில் எதிர்பார்க்கிற தேவன் எதிர்பார்க்கிற குடும்ப வாழ்க்கை அமைந்திருக்கிறது என்று உங்களுக்கு எத்தனை பேருக்கு சொல்ல முடியும்? But how many of you can assurance that God has ordained your family life and it is arranged by God? அநேகர் தங்களுடைய வாழ்க்கைக்காக இறைவனை நொந்து கொள்கிறார்கள். Many are vexed in their life. ஒரு சிலர் தங்களுடைய வாழ்க்கைக்காக பெற்றோர்களை நொந்து கொள்கிறார்கள். Many are vexed in their life because of their parents. ஒரு சிலர் அவசரப்பட்டு விட்டதாக சொல்லுகிறார்கள். Many are thinking that they are very hasty in taking decision. இப்படிலாம் நீங்கலாம் சொல்லிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். You might have told like that.
ஒவ்வொருடைய வாழ்க்கையிலேயே அவருடைய எதிர்பார்ப்பு நிறைவேறாத பட்சத்துல இப்படிப்பட்ட புலம்பல்களை பல குடும்பங்கள்ல நம்ம கேட்கலாம். When your expectations are not fulfilled, you might have these lamentations in your life. ஆனால் வேதம் ஒரு அருமையான குடும்ப வாழ்க்கையை அழகாக சொல்லித் தருகிறார். But the scripture clearly points out a blessed marriage இந்த life. விவாக ஆராதனையில நாம் எல்லாரும் கடந்து வந்திருக்கிறோம். We all gathered in this blessed marriage. கிறிஸ்தவ விவாகங்களுக்கும் மற்ற விவாகங்களுக்கும் பெரிய வித்தியாசம் There இருக்கிறது. is a great difference between Christian marriage and other marriages. இப்பொழுது நடக்கிறதான இந்த விவாக ஆராதனை இனிமேல் வரப்போகிற ஒரு பெரிய முக்கியமான ஒரு நிகழ்ச்சியினுடைய ஒரு நிழல். This marriage is a shadow for the marriage to come in the days to come. அந்த விவாகத்துக்கு பேர் நித்திய விவாகம்னு ஒரு பெயர். That marriage is the eternal marriage. இது இன்னைக்கு ஒரு நாள் தான் இந்த விவாகம். ஆனா அது அந்த மேரேஜுக்கு பேர் வந்து நித்தியமான விவாகம். This marriage is happening only one day, but that marriage will happen for eternal. இன்னைக்கு இவங்க ரெண்டு பேருக்கும் பேர் மணவாளன் மணவாட்டி. இன்னைக்கு ஒரு நாள் தான். நாளைக்கு மனைவி புருஷன் அப்படிங்கிற அடுத்த ஒரு புது பேர் வந்துரும். Today both of these called as bride and bridegroom, and tomorrow onwards they will be called as husband and wife. ஆனா நித்திய விவாகம் என்பதற்கு இப்பொழுது இருக்கிற எல்லா விசுவாசிகளும் ஆட்டுக்குட்டியானுடைய மனைவி என்று இப்பொழுது அழைக்கப்படுகிறார்கள். இனிமேல் ஆட்டுக்குட்டியானோடு இணைந்த பிறகு அவர்கள் என்றென்றைக்கும் மணவாட்டி என்று அழைக்கப்படுகிறார்கள். But for the eternal marriage, all we have been called as the wife of the lamb. அதனால தான் ஆட்டுக்குட்டியானவருடைய மனைவியாகிய மணவாட்டி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன். That's why it has been referred that the wife of the lamb, that is the wife, had herself ready. மணவாட்டி மணவாளன் என்று சொன்னால் இன்றைக்கு அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. இன்னைக்கு அவங்க வாழ்க்கையில ஒரு முக்கியமான ஒரு நாள். If we say that bride and bridegroom, they don't have any burden at all. Today the happiest day in their life. மற்ற எல்லா பிரச்சனைகள் எல்லா காரியங்களையும் பெற்றோர்களும் மற்றவங்களும் வந்தவங்க போனவங்க எல்லாரும் இன்னைக்கு முன்னாள் நின்று எல்லாம் செய்வாங்க. Parents and all kith and kin will take all their best efforts to arrange a good marriage. ஆனா அதுக்கு பிறகு இவங்க வாழ்க்கையில உள்ள எல்லா நல்ல காரியங்கள் தீமை காரியங்கள் எல்லாவற்றையும் இவர்கள் தான் சுமக்கணும் ஏந்தணும் எல்லா காரியங்களும் இவங்க தான் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும். But after marriage they have to sustain and bear and carry each and everything, whether it is loss or good. இந்த வாழ்க்கை சிறப்பாக அமைய என்ன செய்வது? In order that life may be prosperous, what we have நம்ம எல்லாரும் இப்பொழுது வாழ்த்து முடியாக வந்திருக்கிறோம். இன்னும் ஒரு சிலர் சாப்பிட முடியாக வந்திருக்கலாம். இன்னும் ஒரு சிலர் மொய் கொடுத்துட்டு ஓடுறதுக்காக வந்திருக்கலாம். All you have come to greet the couple, and all you some would have come here to have இந்த மூணு கண்டிஷன்ல ஏதாவது ஒரு கண்டிஷன்ல தான் நீங்க வந்திருப்பீங்க. You would have come here with these under these three conditions. இந்த மூணு கண்டிஷன்ல இல்லாம யாருமே வந்திருக்க மாட்டோம். Unless and otherwise you would have not come here. ஆனால் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? இவங்களுடைய வாழ்க்கை எப்படி அமைய வேண்டும்? How is our life and how these people, how these couples life should be? தெய்வீகமான ஒரு குடும்ப வாழ்க்கையை இந்த பூலோகத்துல வாழும்படியாக ஒவ்வொரு மனிதனையும் தேவன் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். God has ordained each and every man that he should lead a divine life in this world. Family life-க்கு அருமையான ஃபார்முலா பைபிள்ல இருக்கு. ரெண்டு காரியம் தான். There are two formulas for a good family life in the scripture. ரெண்டு பேருக்குமே ஒவ்வொரு ஃபார்முலா தான். Only one formula for each and every one. இந்த ஒவ்வொரு ஃபார்முலாவை இவங்க ரெண்டு பேருமே ஃபாலோ பண்ணிட்டாங்கன்னா இவங்க சபையிலயும் விசுவாசிகளாக நல்லா இருக்கலாம். உலகத்திலேயும் இவங்களை பார்த்து எல்லாரும் ஆச்சரியப்படுவாங்க. If both these people would follow their their respective principles, then surely they will be good believers in the church. அது என்னன்னு உங்களுக்கு ரொம்ப ஆசையா இருக்கும். ரொம்ப இன்ட்ரஸ்டானது தான். ரொம்ப சிம்பிளான ஒரு காரியம். It is very interesting and it is all of you are known. நீங்களும் கல்யாணம் கட்டும்போது இதே பிரசங்கம் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். Many would have preached about this saying in the marriage. But இத உங்களால செயல்படுத்த முடிந்ததா? But whether you are able to practice. இதுவரைக்கும் நீங்க உங்க வீட்ல கல்யாணம் கட்டி குழந்தைகள் எல்லாம் பெற்று எடுத்துக்கிறீங்க. ஆனா இன்னைக்கும் கீரியும் பாம்பு தான் अनेक வீடுகள்ல இருக்குது. And today you might have married but still you have strife and quarreling in your house. பைபிள்ல சொல்லி இருக்குது. Word of God says. எருதையும் கழுதையும் ஒரே ஏர்ல நீ பூட்டாயாகன்னு சொல்லி இருக்கு. Ox and goat you cannot put it in the same bed and ஒரே ஏர்ல ஒரு சைடுல கழுதையும் ஒரு சைடுல எருதையும் பூட்டினா எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்களேன். If you put an ox and on the other side if you put an ass and if you put both will கற்பனை பண்ணும் பொழுதே உங்களுக்கு உட்கார முடியாது. If you imagine you cannot sit here. அதனால தான் அவிசுவாசிக்கும் விசுவாசிக்கும் பங்கு எதுன்னு பைபிள்ல கேள்வி கேட்டது. That's why the word of God said what is the union between believer and unbeliever. விவாகம் என்று சொல்லும் பொழுது விசுவாசிகளை விசுவாசிகளோடு இணைக்கிறோம். That's why we are uniting believers with believers. இந்த ஃபார்முலா என்ன? What is the formula? நீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னால பைபிள் படிச்சாங்க இல்லையா? And just before we read about அதுல எபேசியர்ல அழகாக சொல்லி இருக்கு. In Ephesians it is written புருஷனுக்கு ஒரே ஒரு பாயிண்ட், மனைவிக்கு ஒரே ஒரு பாயிண்ட். Only one point for husband and one point for her wife. புருஷன் தன்னுடைய மனைவியில என்ன செய்யணும்? அன்பு கூறணும். Husband should love their wives. இது இன்னைக்கு இல்ல. It is not in the வாழ்நாள் முழுவதும் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான ஒரே ஒரு ஃபார்முலா தான். It is an important formula that should be observed all through their lifespan. மனைவிக்கு ஒரு சின்ன ஃபார்முலா இருக்கு. A small formula for the wife. அதுக்கு பேர் என்னது? What is that? எல்லாரும் நீங்க ஈஸியா சொல்லிருவீங்க. All you have told. ஆனா அது என்ன? கீழ்ப்படிதல்.
That is இந்த obedience. ரெண்டுமே மிக்ஸ் ஆயிடுச்சுன்னா பிரச்சனையே If கிடையாது. both will mix together, no problem at all. இந்த ரெண்டும் ஒரு வாரம் 2 வாரம் எல்லாருக்குமே இருக்கிறதுன்னு நினைக்கிறேன். 1 or 2 weeks they will observe this formula. ஆனா இது கடைசி வரைக்கும் இருந்தா வாழ்க்கையில தெய்வீகம் செலுத்துவோங்க. But till the end, if they would keep this formula. புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூருங்கள். O husbands, you love your wives. மனைவிகளே உங்கள் புருஷருக்கு கீழ்ப்படிந்திருங்கள். Wives, subject unto your husbands. இந்த ரெண்டையும் இன்னைக்கு இல்ல என்னைக்குமே நீங்க கடைபிடிச்சிட்டீங்கன்னா எல்லாருடைய வாழ்வையும் செழிப்பா மாறும். Not only you today observe these commandments, but all through their lifespan, if you observe this law. அன்பு என்று சொல்லும் பொழுது குறைவுகள் காணும் பொழுது அதை குறைவாய் பார்க்காமல் அதை நிறைவாய் பார்க்கக்கூடியதுக்கு பேர் தான் என்னது? அன்பு. Love means when it is a shortage or shortcoming, you have to see it is a fullness. ஒரு குழந்தை பேச ஆரம்பிக்கும் பொழுது அது தத்தி நல்லது பேசும் கெட்டது பேசும் மரியாதையா பேசும் மரியாதை இல்லாம பேசும். ஆனா இந்த தாய் என்ன பேசினாலும் அதை அப்படியே நேசிச்சு என் பிள்ளை பேச ஆரம்பிச்சிட்டான்னு சொல்லுவா. Whether when a born child will start to speak, then whether it is a respective word or not, but mother will not bother about that. அந்த பிள்ளையின் மேல உள்ள ஒரு பெரிய பாசம். Because a great affection towards. எல்லாரும் சொல்லுவாங்க உன் பிள்ளை சரியில்லைன்னு. ஆனா அவ சொல்லுவா என் பிள்ளை அப்படி எல்லாம் பேசியிருக்க மாட்டானே. All will come and say that your child is very bad, but the mother will not accept that. நான் ஸ்கூல் படிக்கும்போது When I was studying in a school, அப்ப ரட்சிக்கப்படல. I was not saved at the time. கொஞ்சம் கெட்ட வார்த்தைலாம் ரொம்ப பேசுவேன் நான். I used to use bad words at that time. ரொம்ப பேசி இருக்கிறேன். I had spoken so many but bad once words. ஒரு ப்ராப்ளம் அது வீட்டுக்கு ரிப்போர்ட்டா வந்துருச்சு. once report ஆகி வீட்டுக்கு once it was as a report it was taken. உங்க பையன் பயங்கரமா அசுத்தமா பேசுறான். Your son is speaking filthy words. எங்க அம்மா என்னைய பார்த்தாங்க. My mother saw me. என்னைய பார்த்தா அவங்களுக்கு நம்ப முடியல. But it is not believable. உடனே அவங்க சொன்னாங்க என் பையன் அப்படி இதுவரைக்கும் பேசினதே இல்லை, பேசவே மாட்டான், நான் பெத்த பிள்ளையை பத்தி எனக்கு தெரியாதான்ட்டாங்க. My mother told that my son will never speak like such words. அவ்வளவு பெரிய நம்பிக்கையை வச்சிருந்தாங்க. Such a hope she had. பிரியமானவர்களே, அன்புங்கிறது எந்த சூழ்நிலையிலும் நேசிக்கிறதுக்கு பேர் தான் அன்பு. Love means it is loving at all occasions. இந்த ரோட்ல சுத்தும் பொழுதும் ஒரு நாள் பார்த்த உடனே ஒரு 10 நிமிஷம் பேசின உடனே அப் டு மேரேஜ் வரைக்கும் ஒருத்தன் நேசிக்கிறேன்னு சொல்றானே அது அன்பு இல்ல. Just for at the time of marriage if you love, that is not the real love. அது வரைக்கும் பேசுறதுக்கு பேர் சும்மா பேச்சு. Till that if you speak, that is an ordinary conversation. அது நீர் அல்ல, காணல் நீர். That is not the real water. ஆனா உண்மையான அன்புங்கிறது பயங்கலந்த ஒரு அன்பு. Love means it is a couple with fear. அதே மாதிரி கீழ்ப்படிதலை குறித்து பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்துல அழகாக பவுல் பேசுகிறார். In Philippians chapter 2 we can read about அதாவது மரணபரியந்தம் தம்மை தாழ்த்தி கீழ்ப்படிந்தவராய் மாறினார். Till the death of the cross he humbled himself and obeyed. வாழ்க்கையினுடைய கடைசி வரைக்கும் ஒரு மனைவி தன்னை கீழ்ப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டியிருக்கிறது. Till the end of her life she has to obey to her husband. இந்த அன்பும் கீழ்ப்படிதலும் இணைந்த ஒரு வாழ்க்கைதான் உண்மையான ஒரு விசுவாசி, இல்லாவிட்டால் உண்மையான மனுஷ வாழ்க்கை. A real believer should observe this life coupled with love and fear. இங்கே நாம் முதலாவது வேதம் வாசித்தோமே, அதுல ஒரு பகுதி ஒரு கல்யாணம் நடந்தது. Here we read about an incident in which the marriages took place. ஒருவேளை பிரதான ஆசாரியன் யாராவது பிரசங்கம் பண்ணிருப்பாரா? High priest would have came there and he would have preached. நமக்கு எல்லாருக்கும் தெரியும் இந்த யோவான் 2ஆம் அதிகாரத்துல கானா ஊர்ல ஒரு கல்யாணம் நடந்துச்சு. We all know that marriage of Canaan took place in the. ஒருவேளை அவன் பிசினஸ்மேனா இருக்கலாம். Perhaps he may be a businessman. ஒரு அரசு அலுவலரா இருக்கலாம். He may be a government officer. ஒரு ஜாதியை சார்ந்தவனா இருந்திருக்கலாம். He might have belonged to any religion. யாரெல்லாமோ பேசியிருப்பாங்க, சிரிச்சிருப்பாங்க, மொய் கொடுத்திருப்பாங்க, பிரசன்டேஷன் கொடுத்திருப்பாங்க, பல காரியங்கள் நடந்துட்டே இருக்கு. Many might have attended that marriages and many might have presented presentations. பலர் வந்தார்கள். Many came over there. ஆயிரக்கணக்கான ஜனங்கள் வந்திருந்தார். Multitude of people, thousands of people பந்தி கண்டினியூவா நடந்துட்டே இருக்கு. And the feast is going on. அவங்க எதிர்பார்த்த கிரவுட விட ஜாஸ்தி வந்துட்டாங்க. More than expectation a crowd came. அவங்க ஒரு 400 பேர் ரெடி பண்ணிருப்பாங்க. இவங்க 400 பேரும் சாப்பிட்டு இப்ப திராட்சரசம் எல்லாம் காலியாகி இப்ப அடுத்த ஒரு கிரவுட் வெயிட்டிங்ல இருக்கு. They had prepared a feast for 400 people, but the feast was over, still it is lacking. இவ்வளவு கூட்டம் நிரம்பி இருந்த இடத்துல in that such a multitude of crowd, இயேசு அந்த இடத்துல இருந்தார். Jesus was there. இயேசுவை அவர்கள் அழைத்திருந்தார். They invited Jesus. வாழ்க்கையில முக்கியமான பங்கு நாம் இயேசுவுக்கு கொடுக்க வேண்டியது அவசியம். It is very essential that we have to give an eminent part to Jesus. அங்க வித்தியாசமான ஒரு 3 பேர் அங்க உட்கார்ந்திருந்தாங்க. There we can see three ஒன்று மரியாள் ஒரு வாரத்துல உட்கார்ந்திருந்தா. Mary was seated there. இன்னொரு சைடுல இயேசு இருந்தார். On other side Jesus was. அதுக்கு பின்னால ஒரு 12 பேர் ரெடியா உட்கார்ந்திருந்தாங்க. Behind them 12 disciples were there. கல்யாணம் ரொம்ப பரபரப்பா போய் பந்தி எல்லாம் போயிட்டு இருக்கு. ஆனா இவங்க இயேசுவின் தாயும் இயேசுவும் அந்த சீஷர்களும் இவங்க எல்லாம் ஒரு ஓரத்துல அமைதியா இருந்தாங்க. With all hurriness the feast was going on, but Jesus and Mary and all. பிரியமானவர்களே, இயேசுவையும் அவருடைய சீஷரையும்
அந்த பையனோ பொண்ணோ அவங்க வீட்டு சார்பில் யாரோ கூப்பிட்டுருந்தாங்க. The bride or bridegroom, otherwise their family members, they called Jesus and his disciples. வாழ்க்கையில எப்பொழுதுமே நம்மோடு இருக்க வேண்டிய ரெண்டு நபர்கள் இருக்கிறார்கள். Always two people should remain with us. ஒன்று இயேசு, இரண்டாவது அவருடைய சீஷர்கள். One is Jesus and another group is Jesus. நல்லதோ கெட்டதோ வாழ்க்கையில எந்த சூழ்நிலையிலும் இந்த ரெண்டு பேர் உங்களுடைய சைடுல இருந்துட்டே இருக்கணும். In your life, whether it is good or bad, Jesus and disciples should present. உன்னுடைய வாழ்க்கையில நீ எவ்வளவு வசதியானவனா இருக்கலாம், ஆனா இயேசு அந்த இடத்துல உனக்கு தேவை. You may be well-to-do people, but Jesus should remain in you. உன்னுடைய வாழ்க்கையில நீ எவ்வளவு செழிப்புள்ளவனா இருக்கலாம், ஆனா பரிசுத்தவான்களுடைய ஐக்கியம் உனக்கு அவசியம். You may be a prosperous man, but you should have a fellowship of the saints of God. இந்த ரெண்டு பேரும் இருக்காங்க. இன்னொரு பகுதியில இயேசுவின் தாயும் இருக்காங்க. உடனே ரோமன் கத்தோலிக்கெல்லாம் பாருங்க, இயேசுக்கு அம்மாவும் அங்க வந்துட்டாங்கன்னு சொல்லக்கூடாது. You may say that Jesus' mother was there, so மரியாள் என்று சொன்னால் கண்ணீர் என்று அர்த்தம். Mary means water. இன்னொரு ஆவிக்குரிய அர்த்தம் ஹோலி ஸ்பிரிட்னு எடுத்துக்கலாம். Another way we can say that it is the Holy Spirit. ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையில எப்பொழுதுமே பரிசுத்த ஆவியானுடைய அசைவு இருந்து கொண்டே இருக்க வேண்டும். In each and every child of God's life there should be the movement of the Holy Spirit. இப்ப நம்ம பார்க்கிற குவாலிஃபிகேஷன் அப்படியே சுத்தமா மாறி போயிருச்சுங்க. Today our qualification is entirely washed out. நம்ம குவாலிஃபிகேஷன்ல இப்ப பொண்ணு எப்படி இருக்கு, பையன் எப்படி இருப்பான், உயரமா இருப்பானா, குள்ளமா இருப்பானா, என்னைய மாதிரி இருப்பானா, உன்னைய மாதிரி இருப்பானா, இப்படி தான் நம்ம கேட்டுட்டு இருக்கோம். How is bride, how is bridegroom, whether it is tall or short, how is they, பையன் பாவத்திலிருந்து விடுதலையா இருக்கிறாரா, whether the son, whether the bridegroom is delivered from sin, அபிஷேகம் பெற்றதா, is anointed. இப்படிப்பட்ட கேள்விகள் எல்லாம் இன்னைக்கு மிகவும் குறைவு பிரியமானவர்களே. Today we don't ask such questions. ஆனா இயேசு அந்த இடத்துல அமைதியாக இருந்தார். But Jesus was calm over there. அவரும் பேருக்கு வந்துட்டு அந்த முதல் பந்தியில உட்கார்ந்து திராட்சை ரசம் நல்லா இருக்கும்போது சாப்பிட்டுட்டு போனதா என்ன ஆயிருக்கும்னு யோசிச்சு பாருங்க. Jesus had seated at the first supper itself and he had finished that. திராட்சை ரசம் குறைவுபட்டு விட்டது. அதுக்கு முன்னாலே அவர் ஃபர்ஸ்ட் பந்தியிலே நம்ம சொல்லுவோம் இல்லையா, பந்திக்கு முந்துன்னு அந்த கான்செப்ட்ல அவர் வந்து ஃபர்ஸ்ட் சாப்பிட்டு போயிருந்தாருன்னா இவங்க என்ன ஆயிருப்பாங்கன்னு யோசிங்க. There was lacking of wine. If Jesus had appeared in the first supper itself, what would have happened? இவ்வளவு பேர் இங்க உட்கார்ந்திருக்காங்க. இப்ப மண்டபத்துல ஒரு கூட்டம் உட்கார்ந்திருக்கு. One group of people are seated in the mandapam. இது பெண்டிகாஸ்ட் பிரசங்கம் என்னத்தையா பண்ணிட்டு இருப்பாங்க. நம்ம ஃபர்ஸ்ட் உட்கார்ந்திருப்போம், சீக்கிரமா போகணும், நமக்கு ரொம்ப பிஸின்னு சொல்லிட்டு அங்க ரெடியா உட்கார்ந்துட்டு இருப்போம். இப்ப பந்தி வரை நடந்துட்டு இருக்கலாம். Pentecostal people will say something, so we should go and hear that they are waiting in the mandapam. இயேசு பந்திக்கு வரல. அந்த இடத்துல உள்ள குறைவை நிறைவாக்க நிறைவுள்ள தேவனாய் ஒரு ஓரத்துல அமைதியாக காத்திருந்தார். Jesus appeared there as a God of fullness in order to fulfill all. நம்முடைய வாழ்வின் எந்த பகுதியிலும் இயேசு நமக்கு ஒரு பகுதியில் இருந்து கொண்டே இருக்கிறார். In each and every aspect of our life there should be Jesus. அப்படி ஒரு மனிதனுடைய வாழ்வில் இயேசுவுக்கு இடம் இருக்குமானால் அவனுடைய வாழ்வுல எந்த பகுதியானாலும் கர்த்தர் செழிப்பாய் மாற்றுவார். In each and every man's life, if you would give room for Jesus, all his life will be prosperous. ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் இந்த அனுபவம் இருக்க வேண்டியது அவசியம். It is very essential that each and every man should have this experience. உங்களுடைய வாழ்விலே இயேசு இருக்கிறாரா? And do we have Jesus in our life? பிரியமானவர்களே, இங்க கூடி வந்திருக்கிற நம்முடைய வாழ்வில் எத்தனை பேருடைய வாழ்வில் குறைவை நிறைவாக்கக்கூடிய தெய்வமாக இயேசுவை நீங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்கள்? How many of you have accepted Jesus as a God of fullness who supplied all your needs and இயேசு lackings? அங்க அழைக்கப்பட்டிருந்ததனால அந்த இடத்துல வெயிட் பண்ணிட்டே இருந்தார். Because Jesus was invited, he was going on waiting. அவர் எந்த இடத்துலயுமே வெயிட் பண்ணார்னா அந்த இடத்துல ஏதோ ஒரு காரியம் இருக்குன்னு அர்த்தம். Suppose if Jesus had waited means there should be something would உங்களுடைய happen. வீட்ல எதுவானாலும் உங்களுடைய வாழ்வின் எந்த பகுதியில எதுவானாலும் நீங்கள் அந்த இடத்துல இயேசுவையும் அவருடைய சீஷரையும் கொண்டு வாருங்க. Whatever situation or whatever part of your life it would be, but you have to bring Jesus into that occasion. இன்றைக்கு அநேகருடைய வாழ்வில் இயேசு இல்லாதனால தான் நிம்மதி இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். Because Jesus is not there in your life, that's why you are dimming in your life. இயேசு ஒரு விசை மாத்திரமல்ல, மறுபடியும் ஒரு விசை தண்ணீரை ரசமாக்கின அதே கானா அவருக்கு திரும்பி வந்தார் என்று பைபிள் சொல்லுகிறது. Not only Jesus visited city of Canaan once, but he visited. யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 46ஆம் வசனத்துல தண்ணீரை திராட்சரசமாக்கின கானா ஊருக்கு இயேசு மறுபடியும் ஒரு விசை வந்தார். John 4:46 we read Jesus appeared to Canaan again in the place where அவர் வந்தார் என்று கேள்விப்பட்ட உடனே ஒரு மனிதன் தன்னுடைய வேலைக்காரனுடைய சுகத்துக்காக ஓடி அங்கே வருவதை நாம் பார்க்கலாம். When he came to Canaan, then a nobleman appeared to வாழ்வின் குறைவுகளுக்கு மாத்திரமல்ல, நம்முடைய பலவீனமான நேரங்களிலும் நம்முடைய வாழ்க்கையை தேவன் பலப்படுத்தும்படியாக நாம் அவருக்கு இடம் கொடுக்க வேண்டியது அவசியம். Not only at the time of our shortages, but at the time of our weakness and infirmities we have to give room to Jesus. ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்விலும் இயேசுவுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்து பழகுங்க. You have to give first prominence to Jesus in each and everyone's life. இன்னைக்கு நம்முடைய अनेक குடும்ப வாழ்க்கைகள் சிதைந்து போனதுக்கு காரணம் அவர்களுக்குள்ள உண்மையான அன்பும் கீழ்ப்படிதலும் தெய்வீகமும் இல்லாததுதான் காரணம். Many family lives are spoiled because there is no real love and obedience. எப்பொழுதுமே ஒரு விசுவாசி என்று சொல்லுகிறவன்
ஜெபத்திலும் உபவாசத்திலும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியத்திலும் அவன் நிலைத்திருந்தால் அவனுடைய வாழ்க்கை செழிப்பாய் மாறும். If a real believer would abide in prayer and fasting and fellowship of the saints of God, there surely their life will be prospered. நம்முடைய ஜெப வாழ்வு இனிமேல் கட்டி எழுப்பப்பட வேண்டியது அவசியம். It is very essential that our prayer life should be built up. இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில இந்த ஜெபம் இல்லாதனால தான் அவருடைய வாழ்க்கையில செழிப்பு இல்லாமல் அவர்கள் போய்விட்டார். Because many are lacking in prayer, that's why their life is not prosperous. இங்கே அந்த கல்யாண வீட்டுல எவ்வளவோ காரியங்கள் பரிமாறப்பட்டது. Many things were shared in the feast house. ஆனால் குறைவுபட்டது திராட்சரசம். But only the wine was lacking. எவ்வளவோ காரியங்கள் பரிமாறப்பட்டு கொண்டே இருந்தது. Many were shared in the feast. ஆனால் குறைவுபட்டது என்னது? But only one thing திராட்சரசம் was மட்டும் தான் lacking, குறைவுபட்டு that போயிடுச்சு. is wine. மற்ற எல்லாம் இருக்கு. Everything was in plenty. ஆனா திராட்சரசம் குறைவுபட்டது. But the wine was in lacking. வேதம் சொல்லுகிறது திராட்சரசம் என்பது நேசம், அன்பை காண்பிக்கிறது. Wine means that is love or affection. இன்னொரு பகுதியில சந்தோஷத்தை காண்பிக்கிறது. Otherwise it is referred to நியாயாதிபதிகள் 9ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தின்படி பார்க்கும் பொழுது தேவர்களையும் மனுஷர்களையும் மகிழ்ச்சி உண்டாக்குகிற அந்த ரசம் என்று சொல்லி இருக்கிறார். Judges 9:13 we read that it maketh the joys to men and தேவனையும் மனுஷனையும் சந்தோஷிப்பிக்கிற ஒரு வாழ்க்கை ஒரு விசுவாசி வாழ்ந்து காட்ட வேண்டியது அவசியம். Believers should lead a life which maketh happy to men and God. நம்முடைய வாழ்க்கையில நாம் குடும்பத்தார மாத்திரமல்ல தேவனையும் நாம் பிரியப்படுத்தி வாழ்ந்து பழக வேண்டும். Not only we should make family people to be happy, but we must make the Lord to be happy. இந்த திராட்சரசம் குறைவுபட்டதுன உடனே மரியாள் போய் இயேசுவிடத்துல சொன்னா திராட்சரசம் இல்லை. When the wine was lacking, immediately Mary went to Jesus. பாருங்க அந்த இடத்துல மரியாளுடைய வேலை என்ன? What was the work of Mary there? அந்த வாழ்வில குறைவுன உடனே போய் இயேசுவிடத்துல அதை சொல்லுவார். When there was lacking, immediately she went to Jesus. உன்னுடைய வாழ்வின் தேவையை நீ அறிவிக்காவிட்டாலும் நீ இயேசுவை உன்னுடைய வாழ்வில் நீ அனுமதித்திருந்தால் அவர் அந்த குறைவுகளை நிறைவாக்க வல்லவராய் உன்னோடு கூட இருப்பார். Though you do not inform your need to Jesus, but if you experience Jesus as your personal savior, எந்த நேரத்திலும் நீ அவருக்கு உன்னுடைய வாழ்க்கையில இடத்தை கொடுத்திருக்க வேண்டும். At any time you have to give room to Jesus. அந்த வீட்டார் அவரை அழைத்திருந்தார்கள். That house people they invited Jesus. டெய்லி காலையில எழும்பின உடனே ஆண்டவரை கூப்பிடுங்க. Each and every morning you invite Jesus. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை கூப்பிட்டு நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை துவக்குங்க. At each and every morning you invite Jesus and start your life. ஒவ்வொரு நாள் வாழ்க்கையை நீங்கள் துவங்கும் பொழுது இயேசுவோடு நீங்கள் துவங்கும் பொழுது இந்த உலக வாழ்க்கையினுடைய எல்லா தேவைகளையும் கர்த்தர் உங்களுக்கு நிறைவாய் கட்டளையிடுவார். When you start your family life with Jesus, then all your lacking will be fulfilled. பிரியமானவர்களே இதுதான் குடும்ப வாழ்க்கையினுடைய தெய்வீக ரகசியம். This is the divine secrecy of the family. இன்னைக்கு ஒரு நாள் அல்ல கடைசி வரை இந்த பிரின்ஸ் இந்த மெர்சியை நேசிச்சிட்டே இருக்கணும். All through a lifespan this brother prince should love brother sister Mercy. அங்க அந்த வீட்டுக்காரன் சொல்றான் முந்தின ரசத்தை காட்டிலும் பிந்தின ரசம் எப்படி இருக்கு? ரொம்ப டேஸ்டா இருந்துச்சுன்னு சொன்னான். The later wine is very best and very sweety than the former. கல்யாணம் கட்டும்போது நேசிக்கிற நேசத்தை காட்டிலும் கல்யாணம் கட்டி 10 வருஷம் கழிச்சு இன்னும் அதிகமா நேசிக்கணும். அதான் பைபிள். At the time of marriage loving is not important, but வாழ்க்கையினுடைய கடைசி நேரம் வரைக்கும் ஒரு மனிதன் நேசிச்சிட்டே இருக்கணும். Till the end of your life you should love your wife. இப்போ அன்பு துவங்கி இருக்கு. இனிமே அந்த அன்பு பூர்ணப்பட வேண்டும். But it should go on. இவங்க ரெண்டு பேருக்கு யாருன்னு ஒண்ணுமே தெரியாதுங்க. Both of have not known about themselves. பயந்து போய் இப்ப வீட்டுக்கு திரும்பி போவாங்க ரெண்டு பேரும். They will go with fear and go to their house. இவர் அவங்க வீட்டுக்கு வரும்போது யோசிச்சுட்டே வருவாரு, அவன் அங்க போகும்போது யோசிச்சுட்டே போவான். She will think something and he will think something. நான் என்ன சொல்றேன்னா இன்னைக்கு உள்ள இந்த பயம் கலந்த அன்பும் கீழ்ப்படிதலும் கடைசி வரைக்கும் அப்படியே இருக்கணும். This love coupled with fear should remain till the end. இப்போ எப்படி இன்னைக்கு ஒரு நாள் நம்ம கீழ்ப்படிறோமோ அதே போல கடைசி வரைக்கும் கீழ்ப்படிந்து கொண்டே இருக்கணும். As they obey today, in the same manner they have to follow this principle till the last. கடைசி வரைக்கும் சாராள் ஆபிரகாமை ஆண்டவன் என்று சொல்லி மகிமைப்படுத்தி மரியாதை கொடுத்து வாழ்ந்து நம்ம எல்லாருக்கும் ஒரு முன்மாதிரியான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து விட்டு போனாள். Till the end Abraham loved his wife and he honored her wife and he lived an example to before us. அந்த அளவு அந்த தேவனுடைய மனுஷனுக்கு அவ அப்படியே கீழ்ப்படிந்து போயிட்டே இருந்தா. Till that extent, to that extent she obeyed to her. வாழ்க்கையில எவ்வளவோ பிரயாணங்கள் இருந்தது. She had many journeys. ஊர் என்கிற கல்தேயர் தேசத்திலிருந்து கானான் வரைக்கும் ரெண்டு பேரும் நடந்து போயிட்டே இருக்காங்க. They were traveling from the city Ur to Canaan. வாழ்க்கையில பல தேவைகள் இருக்கு. They were in many needs. பலவிதமான போராட்டங்கள் இருக்கு. They had to face many struggles. பலவிதமான துக்கங்கள் இருக்கு. They had many griefs. இதெல்லாம் சகித்து அவள் கூட போய் கொண்டே இருந்தாள். But she bore everything and she was going with him. அந்த சாராளுக்காக அவனும் அதிகமா நேசித்து போய் கொண்டே இருந்தான். Even he also loved his wife and he went with him whether. அந்த திராட்சரசத்தை இயேசு அழகாக நிறைவுபடுத்தி கொடுத்தார். Jesus turned that water as wine and fulfilled that need. அவர் என்ன சொல்றாரோ அதை செய்யுங்கன்னு
மரியாள் ஒதுங்கி விட்டாள். Then Mary told the servants that what இப்போ he சுத்திகரிப்பின் said, முறைமையின்படி உள்ள கற்சாடிகளை அவர்கள் நிரப்பினார்கள். so they filled the 6 water pots. வாழ்க்கையில எப்பொழுதெல்லாம் தேவை வருதோ, குறைவு வருதோ, இல்ல பிரச்சனைகள் வருதோ, அப்பெல்லாம் ஒரு விசுவாசி, ஒரு புருஷன் மனைவி சுத்திகரிப்புக்குள்ள தங்களை கொண்டு போகணும். Whenever we are in need, we have to go to the part of sanctification. போய் உட்கார்ந்து ரெண்டு பேரும் எதனால இந்த ஃபால்ட் வந்துருச்சு, Why this fault has come in my life? என்ன பிரச்சனைனால கர்த்தர் இப்படி அனுபவிச்சாரு, What problem has அந்த why the Lord has சுத்திகரிப்பின் allowed முறைமையை this நம்ம problem? கொண்டு வந்து நம்ம சீர்படுத்தி தேவனோடு புருஷனும் மனைவியும் சேர நெருங்கி வரும் பொழுது கர்த்தர் அந்த குறைவை நிறைவாக்கி தருவார். We must come to that sanctification aspect, and when we husband and wife join together, சாதாரண the Lord தண்ணீரை will fulfill the desire. சாதாரண தண்ணீரை இயேசு கிறிஸ்து மதுரமான திராட்சரசமாய் மாற்றினார். Jesus turned that ordinary water to a sweet wine. சாதாரண வாழ்க்கை தான், எல்லாரும் வாழ போறதுதான் இவங்களும் வாழ போறாங்க. They are going to live an ordinary life as others live. எல்லா மனுஷனும் வாழ போற போலதான் இவங்களும் வாழ போறாங்க. They are also going to live as others live. ஆனா இந்த வாழ்க்கை ஒரு செழிப்பாய் மாறும். But this life should be a prosperous பிந்தின one. திராட்சரசம் மிகவும் ருசிகரமாய் அமைந்தது. The later wine was very sweet. இதுவரைக்கும் இவங்க அவங்க வீடுகளில் வாழ்ந்தார்கள். Hitherto they were lived in their respective இனிமேல் இணைந்து houses. ஒரு புதிய வாழ்க்கையை துவங்கும் பொழுது அது பிந்தின திராட்சரசம் போல ஒரு தெய்வீகமாய் மாறும். But today onwards they are going to start a new life. It will be a later wine. ஆச்சரியமான ஒரு அதிசயமான கிரியையை இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல நடப்பித்தார். Jesus performed a miraculous work there. பிரியமானவர்களே, உங்களிலே எத்தனை பேருடைய வாழ்க்கை செழிப்பாய் மாற ஆசைப்படுகிறீர்கள்? How many are desiring that your life should become a prosperous one? நீங்க இன்னைக்கு போய் மறுபடியும் இந்த கான்செப்ட் இந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணி பாருங்க. Again you go and accept apply this concept. ஏன் अनेகர் புருஷர்களை வெறுக்கிறீர்கள்? Why many are hating your husband? ஏன் எதிர்க்கிறீர்கள்? Why you are resisting? ஏன் முறுமுறுக்கிறீர்கள்? Why you are murmuring? எத்தனை மனைவிமார் புருஷனை எதிர்த்து கொண்டிருக்கிறீர்கள்? How many wives are resisting your husband? எத்தனை புருஷர்கள் மனைவிகளை அன்பு கூறாமல் வெறுத்து ஒதுக்கி தள்ளுகிறீர்கள்? How many husbands you are rejecting your wife, not loving them? தேவனுடைய சன்னிதானத்துல நீ பண்ணின உடன்படிக்கையின்படி நீ கடைசி வரை அன்பு கூற வேண்டும். According to the covenant that you made in the presence of God, you have to love கடைசி your வரை wife till ஒரு the end. பெண் தன்னுடைய புருஷனுக்கு கீழ்ப்படிய வேண்டும். Till the end, a wife should obey to the இப்படி நீ கீழ்ப்படிந்து உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் போகும் பொழுது, If you obey and proceed in your life, இயேசுவை உங்களுடைய வாழ்க்கையில நீ அழைத்து நீ வாழ்க்கையை கொண்டு போகும் if பொழுது, you invite Jesus and bring in your life, ஆண்டவருடைய சீஷர்கள் உன்னுடைய வாழ்க்கையில பங்கெடுக்கும் பொழுது, when Jesus' disciples should participate in உன்னுடைய your life, வாழ்க்கையில என்ன குறை வந்தாலும் Whatever- கர்த்தர் அதை நிறைவாக்குவார். whatever lacking would come in your life, Jesus will fulfill that. பிரியமானவர்களுடைய வாழ்க்கை செழிப்பாய் மாற நாம் எல்லாரும் ஒரு விசை கண்களை மூடி நாம் இப்பொழுது ஜெபிக்க Let போகிறோம். us all close our eyes and pray that the Lord may prosper these couples. எனக்கு ஒரு நம்பிக்கை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய மத்தியில வந்திருக்கிறார். I have a hope that Jesus has come அந்த down. நம்பிக்கை உள்ளவங்க எல்லாம் கரங்களை உயர்த்துங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. Hallelujah. இயேசு அழைக்கப்பட்டிருக்கிறார். Jesus has been அவர் invited. அழைத்துதான் நம்ம இந்த விவாகத்தை தொடங்கி இருக்கிறோம். We have started this marriage by inviting Jesus. நான் நினைக்கிறேன் இவர் இந்த இடத்துல அமைதியா வீற்றிருக்கிறார். Now he is silently அன்னைக்கு வெளியரங்கமா வந்தவர் இன்னைக்கு அதர்சனமான ராஜனாய் நம்முடைய மத்தியில வீற்றிருக்கிறார். as an invisible king. He is seated in our midst. நம்ம எல்லாரும் பல விதங்கள்ல பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கோம், நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க. ஆனா அவர் இந்த பிள்ளைகளுடைய தேவைகள் என்ன என்பதை கண்ணோக்கி அவர் காத்திருக்கிறார். We are preaching and we are hearing, but he is watching all the needs of this couple. நீங்க பணம் கொடுக்க வந்திருக்கலாம். You might come here to offer your உங்க வீட்டுக்கு வந்து செஞ்சதுனால அதே மாதிரி ஒரு பணத்தையும் ஒரு பெட்டியும் இல்லாட்ட ஒரு பாத்திரத்தை தூக்கிட்டு வந்திருப்பீங்க. offering in order to offer money, in order to bring some vessels you might have. அதெல்லாம் ஒதுக்கி வச்சிட்டு கொஞ்சம் கண்ணை மூடுங்க. But you don't you நீங்க forget எந்த everything மார்க்கத்தை and close சேர்ந்தவளா இருந்தாலும் ஒரு விசை கண்களை மூடுங்க. whatever you may be, but you just close your eyes. இவர்களுக்கு நாம் சொல்லக்கூடிய ஆலோசனை, அன்பு கூறுங்கள், கீழ்ப்படிந்திருங்கள். The counsel which I want to say is இயேசுவையும் பரிசுத்தவான்களையும் பற்றிக் கொள்ளுங்கள். you just cling Jesus and his saints. இப்ப நம்ம இதெல்லாம் பேசுறோம், நான் மறுபடியும் சொல்றேன், இயேசு இங்க ஒரு இடத்துல அமைதியா இந்த பிள்ளைகளுடைய வருங்காலத்தை அப்படியே பார்த்து அவர் ஆசீர்வதிக்கும்படியாய் யோசித்துக் கொண்டிருக்கிறார். Jesus is silently waiting here to bless this couple and in order to fulfill their needs. நமக்கு தெரியும் அவங்களுக்கு கடை இருக்கு, பிசினஸ் இருக்கு அப்படிலாம் தெரியும். இன்னும் என்ன செய்தா இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கை செழிப்பாய் மாறும்னு அவர் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? Jesus has Hallelujah. Hallelujah. ஆமென். கர்த்தர் இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்க முடியாது நம்முடைய மத்தியில கடந்து வந்திருக்கிறார். Jesus has come down to bless this couple. இன்னும் ஒரு சில நிமிடத்துல கர்த்தர் இவர்களை இணைக்க போகிறார். In a few minutes the Lord is going to எல்லாரும் கண்களை மூடி கர்த்தாவே நீர் இவர்களை ஆசீர்வதியும் என்று ஒரு வார்த்தை வாயை திறந்து சொல்லுங்கள். பரலோகத்தின் தேவன் மகிமையோடு இறங்கி இவர்களை ஆசீர்வதித்து இணைக்கட்டும். God of heaven will listen in our midst to bless this couple. நாம் எல்லாரும் ஒரு நிமிஷம் இவர்களை ஆசீர்வதித்து நாம் ஜெபம் பண்ணுவோம். நாம் எல்லாரும் ஒரு நிமிஷம் கண்களை மூடி இவர்களை ஆசீர்வதித்து நாம் ஜெபம் பண்ணுவோம். நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம்.
பரலோகத்தின் தேவன் தூதர்கள் சேனையோடு அவர் இந்த விவாக ஆராதனையை ஆசீர்வாதமாய் மகிமையாய் நடத்தி தந்தபடினாலே நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. அவருடைய ஆசீர்வாதத்தின் கரம், சர்வ வல்லமையுள்ள கரம் இந்த மணமகனையும் மணமகளை இணைத்து ஆசீர்வதித்து இவர்களை ஒரே விவாக தம்பதியாராய் இணைத்தபடினாலே புருஷன் மனைவியாய் கர்த்தர் இணைத்து அவருடைய சர்வ வல்லமையுள்ள ஆசீர்வதித்தபடினாலே கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். Praise the Lord, 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 praise the Lord. இவருடைய ஜீவிகாலம் முழுவதிலேயும் அவருடைய ஆசீர்வாதத்தின் கரம் இவர்கள் எல்லா விதத்திலும் ஆசீர்வதித்து வழிநடத்த போற அப்படினாலே கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. ஸ்தோத்திர இந்த விவாக ஆராதனைக்கு அழைக்கப்பட்டு இந்த விவாக ஆராதனைக்கு வந்த எல்லாரையும் அவருடைய வசனம் கேட்ட எல்லாரையும் கர்த்தருடைய அன்பின்கிற அதிகமாய் ஆசீர்வதிக்க முடியாது கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். அவருடைய ஜீவியங்களையும் கர்த்தருடைய அன்பின் நோக்கம் நிறைவேற்றப்பட கர்த்தருடைய சர்வ வல்லமையுள்ள அவருடைய ஜீவங்களை அற்புதங்களை அதிசயங்களை நடப்பித்து அவர்களை ஆசீர்வதிக்க முடியாது கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். இந்த விவாக தம்பதியாரும் இங்கே இந்த விவாகத்துக்கு அழைக்கப்பட்டு வந்திருக்கிற ஒவ்வொருவரும் அந்த நித்திய விவாகத்துக்காய் இயேசுவினுடைய வருகைக்காய் ஆயத்தமாக்கப்பட தேவனுடைய சர்வ வல்லமையுள்ள எல்லாருக்கும் ஏற்றத்தில் கிருபை செய்து அதுக்கு வேண்டிய சகலவிதமான ஆசீர்வாதங்களுக்கும் நன்மைகளுக்கும் கிருபைகளுக்கும் ஒவ்வொருடைய ஜீவியத்தை ஆயத்தப்படுத்த முடியாது கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். Praise the Lord, 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 praise the Lord. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய திரியேக தேவனை ஸ்தோத்திரிப்போம். எல்லா துதி கன மகிமை அவருக்கே செலுத்தி நாம் அவரை ஸ்தோத்திரிப்போம். Praise the Lord, praise the Lord.